வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். 2026க்கான மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ், அப்புறம் இன்டகிரேட்டட் ஆம்புட்ஸ்மேன் ஸ்கீம் இதை பத்திலாம் சொல்லிட்டேன் முன்னாடியே. இப்போ இனி ஒரு காலங்களில் லோன் டிஃபால்ட் ஆனவங்க எப்படி பிரச்சனையை சமாளிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரி ஏஜென்ட், கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க பிரச்சனை ஒரு சைடு, அது மாதிரி பேங்க் ஒரு சைடு, ரெண்டு தனியாக பிரிக்கணும். இப்போ தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட், ரெக்கவரி ஏஜென்ட் இவங்க வேற. அதே போல பேங்கோட சிஸ்டம் வேற. பேங்கை பொறுத்த வரைக்கும் அதோட பேனல் அட்வொகேட்டு, சோல் ஆர்பிட்டரு, அவார்டு, லீகல் ப்ராசஸ், ஸோ ரெண்டாக பிரிக்கணும். இது ரெண்டுத்துக்கு உண்டான உங்களுக்கு பதில் என்னன்றதை வீடியோவில் சொல்கிறேன். இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ. அது மட்டும் இல்லாமல் லோன் வாங்கி கட்ட முடியாத, கிரெடிட் கார்டு வாங்கி கட்ட முடியாத இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த சேனலை தவிர, இந்த மற்றபடி இந்த நெட்டை நோண்டுறவங்க, இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறவங்க, கமெண்ட் போடுறவங்களாம் இந்த சேனல் கிடையாது. அதனால் ஸ்கிப் ஆகி போயிருங்க. இப்போவே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலை பிரகாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோன், பர்சனல் லோன், ஸோ இது அன்செக்யூர்டு, செக்யூர்டு இது வாங்கியிருக்காங்க. அன்செக்யூர்டு பொறுத்த வரைக்கும் கட்டுறவங்க கட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டாமல் இருக்கிறவங்கள வற்புறுத்தி கட்டக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ திருப்பி ஞாபகப்படுத்திட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு உண்டான அந்த ரெகுலேஷன்ஸு, நாம்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க இதான் சொல்லியிருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு டிஃபால்ட்னு வச்சுங்க, கண்டிப்பாக மல்டிபிள் லோன் தான் இருக்கும். ஏன்னா ஒரு கிரெடிட் கார்டோட யாரும் எடுத்துறது கிடையாது. ஒன்று வாங்கினா அடுத்து அவங்களே தலையில கட்டிடுவாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டு தான் வாலண்டியர் தான் கொடுக்குறாங்க. யாரும் போய் பேங்க் வாசலில் உட்காந்து தர்ணா இருந்தால் கூட ஒரு கிரெடிட் கார்டு தரமாட்டாங்க. ஒரு பேங்க் வாசலில் போய் எனக்கு ஒரு 10,000 கிரெடிட் கார்டு கொடுக்கணும் எவனும் கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் அதே சமயம் அவனே ஆஃபர் பண்ணி கொடுத்தா தான் இது வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில ஒரு வேலை கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, டிஎம்ஏ கட்ட முடியல. என்ன ஒன்றா காரணமானா இருக்கலாம். நமக்கு ஒரு அட்வொகேட்டை வரவங்க காரணம் வச்சுக்கின்னு வர வேண்டிய அவசியமே இல்லை. தப்பு பண்ணவங்க தாராளமாக வரலாம், தப்பு பண்ணாதவங்களும் வர்றாங்க, ஃபேமிலி இஷ்யூ வராங்க, அதே போல் ப்ராப்பர்ட்டி இஷ்யூக்கு வராங்க. அதுக்காக நம்ம எல்லாம் எல்லா வழக்கும் எடுத்து நடத்த தான் செய்கிறோம். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட் சுச்சுவேஷனில் இன்னைக்கு உண்டான லீகல் ப்ராசஸ் என்ன, ஆஸ் ஆன் டேட் ஜூலை மாதம் 2026 என்ன உங்களுக்கு லீகல் ப்ராசஸ் இருக்குது. இந்த பழைய ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப்டு சார். இந்த ஒரிஜினல் சூட் போடுறது, இன்சால்வன்சி போடுறது எதுக்கு சொல்கிறேன்னா, இதை ஓப்பனாக மனந்தரன்னு சொல்லி பிசிஐயே மனந்தரன்னு சொல்லிட்டாங்க. விளம்பரம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ எங்களுக்கு ஏன் அனுபவத்தில் நாங்கள் சொல்ல முடியும். நாங்கள் விளம்பரமே பண்ணல. எத்தனைக்கும் விளம்பரம் பண்ணக்கூடிய அட்வொகேட் சொல்லியிருக்காங்க, நமக்கு இல்லை சார். ஒரிஜினல் சூட்டு நான் என்ன உங்களுக்கே தெரியும். அதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் பண்றது, இந்த மாதிரி பணம் வாங்கிட்டவங்க வீட்டுக்கு கடன்காரங்க வரக்கூடாது அப்படின்றது, இது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அப்படின்றத ஒரு ஜட்ஜனை கூப்பிட்டே சொன்னார். அதுக்கப்புறம் இன்சால்வன்சி, இது ரெண்டுமே வருது. இன்சால்வன்சிங்கிறது என்ன, அதாவது உங்க 2016 இன்சால்வன்சியை மாத்திட்டாங்க, தலைகளா தீர்ப்பு போட்டாங்க. ஒன்லி இந்த கம்பெனி வச்சிருக்கவங்க மட்டும் தான் இன்சால்வன்சி கொடுக்கணும். பர்சனல் இன்சால்வன்சி 1920 ஆக்ட், 1908 ஆக்ட் இதுல கொடுக்குறவங்க இருந்தாக்கா தனிப்பட்ட முறையில் வாங்கின கடனும் கொடுக்கலாம். ஆனாலும் பேங்க்காரங்க வாங்கின கடனை அப்படி பண்ண முடியாது. இதுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு 20 லட்சம் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னாக்கா நீ இன்சால்வன்சி கொடுக்கலாம். ஆனா பேங்க்ல டிஜிட்டல் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒத்துக்கிறோம், அதே போல இது டிஜிட்டல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சைன் பண்ணிட்டு அதுல வாங்கிட்டு திருப்பி இன்சால்வன்சி கொடுக்கறது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த நீதிபதி பெருமக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு ஒரிஜினல் சூட் கொண்டு வந்துட்டு ஒரு 10 பேங்க் கொண்டு லிஸ்ட்ல வைக்கிறோம், மொத்தம் 60 லட்ச ரூபாய் கட்டணும். அந்த வழக்கு வருது. குறிப்பிட்ட அந்த கோர்ட்ல, முனிசிபல் கோர்ட்ல வரும்போது கேட்கிறாரு அவர் ஒரு கேள்வி, இதெல்லாம் நீ வாங்கியிருக்க, 60 லட்ச ரூபா வாங்கியிருக்க, நான் ஏன் உனக்கு கையெழுத்து போடணும்? நீ எங்க இருந்து வந்த? ஒண்ணுமே இல்லை. பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கிற, பேன் கார்டு வச்சிருக்கிற, ஆதார் கார்டு வச்சிருக்கிற, பணத்தை வாங்கியிருக்கிற, ரெக்கவரி யாருமே பிரேயர்ல என்ன கேட்டிருக்கேன்னா நாட் டு ட்ரெஸ்பாஸ் த பீஸ்ஃபுல் ப்ரெமிசஸ்ன்னு கேட்டிருக்கோம். நீ வீட்டுக்குள்ள இருக்கிற, பீஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த ப்ரெமிசஸ்க்குள்ள யாரும் இது சம்பந்தப்பட்டவங்க யாரும் நுழையக்கூடாது. இது உன்னோட சாதனையான்னு கேட்டார். என்னன்னா, ரெக்கவரி ஏஜென்ட் வராம இருக்கிறது ஒரு சாதனையா, இல்ல பேங்க் டைரக்டா டீல் பண்ணாம, உங்க பேங்க் இருக்கிறது டெல்லியில இருக்கு ஹெட் ஆபீஸ், ஆனா இங்க உங்க வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றதுல என்ன ஒரு சாதனை இருக்கு? இது நான் ஆர்டர் கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன பண்ண போறீங்க இதை வச்சுக்கிட்டு? ஏன் இந்த வீடு மாற மாட்டீங்களா? இல்ல இந்த வீட்டு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஏன் ரோட்ல போகும்போது உங்களை கேட்கக்கூடாதா? உங்க ஆபீஸுக்கு வரக்கூடாது நான் போட முடியாது, நீ எந்த கன்சர்ன் ஜூரிஸ்டிகேஷன்ல இருக்கே அங்க வரக்கூடாது நான் போட்டேன், மற்ற இடத்துல அவங்க வரமாட்டாங்க, அங்க கேட்பா, அது என்ன பண்ணுவீங்க? இது ஒரு சாதனையா? இது கொடுத்தனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? நான் கொடுக்குற ஆர்டர் உங்க வீட்டை மட்டும் தான் கட்டுப்படுத்தும், ரோட்ல வந்தா கேட்கலாமே, ஆபீஸ் வந்தா கேட்கலாமே, நீங்க வெளியூர் போனா கேட்கலாமே, இதுக்கெல்லாம் எப்படி ஆர்டர் போட முடியும்? இது ஒரு அன்ஃபிட் பெட்டிஷன் தூக்கி அடிச்சிட்டார் ஓஎஸ். அதுல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் சூட்டுங்கிறது ஒவ்வொரு லோன் டிஃபால்ட் ஸ்டேட்டஸ் உள்ளவங்களும் யோசிக்கணும் சார். ஒரிஜினல் சூட் நல்லா கேட்டுங்க. ஒரிஜினல் சூட்ல ஆர்டர் 7 ரூல் 1ல நம்ம கேட்கறோம், சிபிசில என்ன கேட்கறோம், நாட் டு ட்ரெஸ்பாஸ், ரெக்கவரி ஏஜென்ட் இது சம்பந்தமா என் வீட்டாட்ட வரக்கூடாது, இது மட்டும்தான். இது பெஸ்டா இல்ல நீங்க பேங்கோட நோடல் ஆபீசருக்கு மெயில் போடுறது, பேங்கோட நோடல் ஆபீசருக்கு மெயில் போட்டு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி நீங்க ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருக்குது, அந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸை ஏன் செயல்படுத்தக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்டோட கேட்கறது பெஸ்டா? இது பேங்கோட டீலிங். நீங்க ஸ்ட்ரைட்டாவே எங்களை மாதிரி லாயர்ஸ் வச்சுட்டு, நீங்க மெயில் கரஸ்பாண்டன்ஸ் வச்சுட்டு
அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் உங்களுக்கு தெரியாது, அட்வொகேட்டுங்களுக்கு தெரியும். ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இனிஷியேட் பண்ணுங்க, இனிஷியேட் பண்ணி எங்களுக்கு லீகலாக வாங்க. அது வரைக்கும் ரெக்கவரி ஏஜென்ட் வர்றது சட்டவிரோதம்னு சொல்கிறேன். ஜட்மெண்ட் அனுப்புறது வச்சுக்கிற காப்பி பெஸ்ட்டா ஒரு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜி கொடுக்குற ஒரு சின்ன ஒரு ஆர்டர், அந்த ஆர்டர் இந்த ரெக்கவரி ஏஜென்ட் மட்டும்தான். பேங்கோட சைட் டீலிங்கே இல்லையே. ஸோ ஒரிஜினல் சூட்டு தோத்து போச்சு, இனிமேல் ஒரிஜினல் சூட்டே கிடையாது. ஸோ மெயில் சிஸ்டத்தில் இப்படி தான். இதில் வச்சிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் அந்த மெயில் லீகல் நோட்டீஸு, அப்புறம் வந்து இன்விடேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிற நாம கொடுக்குற ஒரு இன்டிமேஷன். ஸோ இதுதான் வந்து லீகலாக வந்து ஒர்க்கே தவிர ஒரு கோர்ட்டில் போய் ஒரிஜினல் சூட் ஃபைல் பண்ணி 10 பேங்க் பேரை வச்சு தனித்தனியாக சூட் ஃபைல் பண்ணி இவங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்கறதுல எந்த விதமான சாதனையும் இல்லை. இதே எனக்கு ஒரு ஜட்ஜ் தான் சாம்பரில் வச்சே சொன்னார். அந்த கேஸ் நான் வித்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரிஜினல் சூட்டுங்கிறதே நான் வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா அது வந்து இப்போதைக்கு அது வந்து மற்ற வழக்கில் செல்லுபடியாம தவிர வங்கி வழக்கில் அப்படி இல்லை. இப்போ ஒரிஜினல் சூட்டு போட்டு ரெக்கவரி வரக்கூடாதுன்னு சொன்னாக்க கிரிமினல் கேஸ் போடுறதுக்கு தடை கிடையாது. கிரிமினல் கேஸ் போடலாம், ஏன் சிவில் சூட்டு போடலாம் அவங்க மேலே. இது மாதிரி பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் செக்ஷன் 25ல கேஸ் போடலாம், 138ல போடலாம், எந்த ஊரில் வேணா செக்கப் பவுன்ஸ் பண்ணி கேஸை போடலாம். இதெல்லாம் தடுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரிஜினல் சூட்டுங்கிறது தான் இந்த இனிமேல் இல்லைன்றது நிலையில எதுதான் மெயில் கரஸ்பாண்டன்ஸ் பண்ணி உங்களோட கடனை நேரடியாக பேங்கோட மோதுறது தான் நமக்கு பெரிய விஷயம். இந்த பேங்க்கு இந்த ஆர்பிஐ இப்போ வந்து சொல்லியிருக்க இந்த மாஸ்டர் சர்க்குலர் ரூலில் முன்னிலைப்படுத்திருக்கிறது பேங்கோட நோடல் ஆஃபீஸர் தான். இங்கே நோடல் ஆஃபீஸர் தான் எல்லாத்துக்குமே மெயின். நோடல் ஆஃபீஸர் நீங்கள் சாதாரண வந்து ஒரு ஜட்ஜு கிட்ட வாங்குற ஒரு ஆர்டரை விட ஒரு நோடல் ஆஃபீஸருக்கு போட்ட மெயில் தாங்க இங்கே நிற்கும். அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் பேசும். இப்போ அந்த காப்பியும் அதே மாதிரி இன்விடேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க, அதை நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறோம், ஹேவ் டு ஃபேஸ் லீகலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸோட வச்சிருக்கிற அந்த நோட்டீஸும் அந்த இன்விடேஷன் ஆஃபர் நம்ம கொடுக்குறது தான் நமக்கு பெஸ்ட். இதைத்தான் வந்து லோக்கல் போலீஸ் கூட விரும்புவாங்க. ஏன்னா நல்லா கேட்டுங்க, அதிலேயே போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? அதாவது இந்த பேங்கோட இந்த லோன் நம்பரில் இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கோம், எங்களால் கட்ட முடியல, அதை வந்து நாங்கள் டிஃபால்ட் ஸ்டேட்டஸுக்கு வந்தாச்சு, ஆல்ரெடி நான் ஒரு டிஃபால்ட்டராக ஆகிட்டேன். அதே போல் நீங்கள் வந்து ஆர்பிட்ரேஷன் கிளாஸை வந்து அந்த டிஜிட்டல் அக்ரிமெண்ட்டில் இன்புட் பண்ணியிருக்கிறீங்க, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ஆஸ்பர்லாம் நாங்கள் வந்து லீகலாக பேசிக்கிறோம், அது வரைக்கும் உங்கள் ரெக்கவரி ஏஜென்ட் யாரும் எங்கிட்ட வரக்கூடாது, மீறி வந்தாங்கன்னா அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுப்போன்னு போட்டினா உடனே எங்களுக்கு ரிப்ளை வரும். இதுதான் உடனே உங்களுக்கு பேங்க்கில் ரிப்ளை கொடுப்பாங்க. பட் வெறும்னா இது வந்து இன்னொரு வகையில சொல்கிறேன். பஜாஜ் ஃபின்சர்வ் ஆஃபீஸ் வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறவர் நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி சார் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற கோர்ட்டில் தான் உங்களுக்கு சம்மன் வந்துகிட்டே இருக்குமே, எப்படி போகிறீங்களா சார்? அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது சார், மொத்தம் 70,000 சம்மன் வரும் மாசமானா, அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டோம். போட்டுண்ணா ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் சூட்டுன்னு போட்டாங்க, நாங்கள் அடுத்து இந்த ரெக்கவரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி லீகலாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ கோர்ட்லேருந்து வர சம்மன்ஸுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு பஜாஜ் ஃபின்சர்வில் அட்வொகேட்டுங்களே கிடையாது. பூனால ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புறது, ஆர்பிட்ரேஷன் நடத்துறது, அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறது, கேரண்டரை வந்து இது பண்ணுறது. ஸோ இப்படி தான் லீகல் ஆக்ஷன் எடுப்பான தவிர, ஸோ அதைத்தான் ஒரு அட்வொகேட் வந்து ஃபேஸ் பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமே தவிர ஒரிஜினல் சூட்டு ஃபைல் பண்ணுறதுனால எந்த வித பிரயோஜனமும் இல்லை. மெயில் கரஸ்பாண்டன்ஸ் முக்கியன்றதை ஆர்பிஐ இந்த மாஸ்டர் சர்க்குலர் சொல்லிருச்சு. செகண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி. நிறைய பேர் சார் என்னால் முடியல சார், நான் இன்சால்வன்சி கொடுத்துட்றேன்றாங்க. ஸோ இன்சால்வன்சின்ற டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா இது யாருக்கு செட் ஆகும் பாருங்க. இப்போ மில்க்கு வந்தாங்க என்கிட்ட, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 38 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டியை பிளட்ஜ் பண்ணி தான் அந்த கடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து அவரால் பே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவனே இன்சால்வன்சி போயிட்டான். அதுக்கு வேற இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி ஆக்ட், ஸோ ஐபிசி 2016 அதில் போய் லிக்விடேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் இன்சால்வன்சி கம்பெனிகளுக்கு வரும். அவனே வந்து அஃபிஷியல் லிக்விடேட்டரை வச்சு அந்த கம்பெனியை கலைச்சி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு அந்த ப்ராப்பர்ட்டியை. அவரை வந்து விட்டுட்டாங்க, அவ்வளோதான். ஓனர்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிட்டார். 5 கோடி ரைஸ் பண்ணிட்டு 32 லட்சம் கட்ட முடியாது, 32 கோடி கட்ட முடியல, அவ்வளோதான். இதுதான் இன்சால்வன்சி ப்ராடக்ட். அதே நம்ம ஒரு மளிகை கடனாச்சு எக்கச்சக்கமான பேங்க்ல வந்து கடனை வாங்கி வச்சுட்டு இவர் இன்சால்வன்சி வந்து நிற்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பேங்க், இது ஒரு கம்பெனியா இருந்தால் கம்பெனி ஆக்ட்ல போய் பதிவு பண்ண நிறுவனத்துக்கு தான் வந்து ஐபிசி வரும். இப்போ பர்சனல் இன்சால்வன்சின்னு போடுறீங்க, 1 கோடி ரூபாய்க்கு இருந்தாலும் போடலாம். பட் அதை வந்து எப்படி நாங்கள் நம்புறது? அந்த வந்து நம்பகத்தன்மையே இல்லை. நீங்கள் பேங்க்ல வாங்கியிருக்கீங்க, பட் என்ன பண்ணீங்க, மொத்தமாக கரண்ட் அக்கௌண்ட் லிஸ்ட் எடுங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல எப்போ கிரெடிட் ஆச்சு, எப்போ போச்சு, வந்துச்சு, எதுவுமே இல்லைன்னா அது ஒரு பெட்டிஷன், அன்ஃபிட் பெட்டிஷன் ஆயிடும். ரொம்ப ரேராக தான் நம்பர் ஆகும். ஸோ இன்சால்வன்சிங்கிற ப்ராசஸை விட இப்போவும் நிற்கிறது வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் மெயில் கரஸ்பாண்டன்ஸ் தான் நிற்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி உங்களுக்கு எந்த விதமான ஒரு இப்போ இன்சால்வன்சி கொடுத்துட்டேன் அப்படின்றனால ரோட்டில் போகிறவங்க அடிச்சிட முடியாது. நான் இன்சால்வன்சி கொடுத்துட்டாங்க, நான் உங்களை அடிச்சுன்னு சொல்ல முடியாது. நான் தப்பு பண்ணிட்டு சார் நான் இன்சால்வன்சி கொடுத்துறேன் சார், தப்பு அப்படி இதுமே இன்சால்வன்சி எதுக்குமே துணை நிற்க. ரெண்டாவது இன்சால்வன்சின்னு ஒரு அந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஃபியூச்சரே உங்களுக்கு காலி ஆகிடும், இருண்டு போயிடும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் வாட்ச் பண்ணோம், அதெல்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது இன்சால்வன்சி அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ப்ரோலாங்டு ப்ராசஸ்.
இன்சால்வன்சி கீழ் கோர்ட்லேயே வந்து ஃபைல் பண்ணலாம். அதாவது ட்ரையல் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம். அதாவது ரொம்ப நாள் எடுக்கும். சம்மன்ஸ் போகிறதுக்கே உங்களுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறமா சம்மன்ஸ் போய் அவங்கலாம் அப்பீல் ஆகுது. இதெல்லாம் வந்து வருஷக்கணக்கில் அந்த கேஸ் அப்படியே நிற்கும். ஸோ ஐபி இன்சால்வன்சிங்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நிச்சயமாக பாசிபிளான ஒன்று கிடையாது. அப்படி நீங்கள் ஃபைல் பண்ணாலும் அது அட்டர் வேஸ்ட், அவ்வளோதான். ஸோ ரெண்டுமே கிடையாது. ஸோ கடன் பாதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு என்ன தேவை? இப்போ உங்களை தேடி ஒரு ரெக்கவரி ஏஜென்ட், ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் வர்றான், பணம் தான் முதல்ல கேட்பான். ஏன்னா அவனுக்கு அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ பணம் கேட்கும் போதோ ஆல்ரெடி வி சென்ட் மெயில் டு த அப்ராப்ரியேட் லீகல் மேனேஜர், அப்படி இல்லைனாங்க நோடல் ஆஃபீஸர் நமக்கு காமிக்கிறதுக்கு. அதே போல் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், அடுத்த டாக்குமெண்ட் உங்களுக்கு என்ன தேவை? நீங்கள் வந்து லீகலாக போங்க, மீறி பண்ணிங்கன்னா நாங்கள் தான் ரெக்கவரி பண்ணி ஆக்ஷன் எடுக்க போகிறோன்ற ஒரு லீகல் நோட்டீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இனிஷியேட் பண்ணதுக்கு நோட்டீஸ். ஒரு 5-6 நோட்டீஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒரு பிரச்சனையாகி லோக்கலில் ஒரு போலீஸாக வராங்கன்னு வச்சு, இப்போ கூட அருப்புக்கோட்டையில் அப்படி தான் நடந்தது. அருப்புக்கோட்டையில் ஒருத்தர் அந்த மல்லிகை ராஜ் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பிரச்சனை. இன்சால்வன்சி ஏற்கனவே போயிட்டு 3 வருஷமாக பெண்டிங்கில் நிற்கிது, இன்னும் ஒன்றுமே ஒரு முன்னேற்றமே இல்லை. இன்னைக்கு ரேஞ்சுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹீரோ ஃபின்கார்ப். அவன் வந்து எங்கேயோ டெல்லியில் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு வீட்டான வந்து பயமாக குடைச்சலை கொடுத்துட்டு, அப்புறமா அந்த முத்தூட் இவங்க 2 பேரும் சேர்ந்துன்னு வந்து பிரச்சனை பண்ணுறது. இப்போ மெயில் சிஸ்டம் ஆக்சுவலி இந்த மெயில் போகும்போதே அந்த டிஎஸ்பிக்கும் வேணும்னா ஒரு மெயில் வந்து இது பண்ணி விட்டுருவோம், அந்த ஏரியா டிஎஸ்பி. இப்போ என்ன ஆகுது, ஆல்ரெடி டிஎஸ்பிக்கு மெயில் அனுப்பிச்சு பாருங்க, எல்லா காப்பியும் இருக்கு. போலீஸுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிட்டோம், எங்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் ஆல்ரெடி பிரச்சனை பண்ணிட்டீங்க அப்படின்றது. ரெண்டாவது பேங்க் சென்ட் பண்ண காப்பியும் இருக்கு. லோக்கல் போலீஸ் வந்து பார்த்துட்டு இப்போ அவங்க தான் பேங்க்ல இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க சார், லாயரை வச்சு நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டீங்க, எது வந்தாலும் போய் வந்து கோர்ட் மூலம் பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது, பிரச்சனை பண்ண நான் இப்போ உங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும், இது லாண்டட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளாக அந்த பிரச்சனை இப்படி தீர்த்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஒரிஜினல் சூட்டு போட்டு காப்பி பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வரலான்னுவான். என்கிட்ட அப்படி தான் ஒருத்தன் சொன்னான், சார் ஜட்ஜ்மெண்ட் காப்பி வரணும் அப்படிங்கிற. ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி என்னன்னே தெரியல அவனுக்கு, அவன் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கேட்குறான். ஃபைலிங் பண்ண காப்பியை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஓஎஸ் இன்சால்வன்சி இப்போ நடைமுறையில் இருக்குது, ஆனால் அதில் பிரயோஜனப்படாது. அதனால் அது சாத்தியமும் படாது. முடிச்சுக்கிட்டு ரெஸ்பாண்டன்ஸ் ஆஃப் மெயில் எப்படி பண்ணுறது, அது அட்வொகேட்டை அணுகி கேளுங்க. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு மீறி சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.